வணக்கம். நான் ஏஆர்சி ரத்னம், பார்ட்னர் அண்ட் டைரக்டர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். மன்னர் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிய ஆபரணங்களாகவும் பாத்திரங்களாகவும் கவசங்களாகவும் அதேமாரி விக்கிரகங்களாகவும் வெள்ளியை பயன்படுத்திட்டு வந்தாங்க. வெள்ளியோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் திறன் கொண்டது அப்படிங்கிறதுனால வெள்ளியை வந்து தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. வெள்ளிக்கு இயற்கையாகவே கிருமி அழிக்கிற தன்மை உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணாங்க. என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் நம்ம ஏஆர்சியோட முன்னிறுவனத்தில் ஒரு வாஷர் நம்ம இங்கேருந்து செஞ்சு கொடுப்போம். அந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி கிட்டத்தட்ட அது இருக்கும். அது எதுக்காக அந்த சில்வர் வாஷரை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க, சில்வர் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும், அதேமாரி வந்து துரு பிடிக்காது, அதேமாரி வந்து எடை ரொம்ப குறைவான எடையில் அந்த திக்னஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக வந்து இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த காலத்தில் வந்து நம்மளோட முன்னிறுவனத்தில் அதை வந்து செஞ்சுட்டு போனாங்க. நம்ம அணியக்கூடிய வெள்ளி நகையில் மெட்டி, கொலுசு, அருணாக்கொடி, அப்புறம் வந்து காப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெள்ளியை நிறையா மைன் பண்ணக்கூடிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ, சைனா, பெரு, சிலே, பொலிவியா, அப்புறம் வந்து போலண்ட், இவங்க தான் நிறையா மைன் பண்ணுறாங்க. அதிக வெள்ளி கையிருப்பு வச்சுருக்க நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரு இருக்குது. கிட்டத்தட்ட 1,40,000 டன் அவங்க வச்சுருக்காங்க. இந்தியா 10வது இடத்துல 8,000 டன்னு வச்சுருக்காங்க. வெள்ளி வந்து கடந்த 25 வருஷத்தில் அதோட உயர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7.8% முதல் 7.9% அளவுக்கு உயர்வு இருக்குது. ஆனால் 2025 மட்டும் கிட்டத்தட்ட 147% வந்து உயர்வு அடைஞ்சிருக்கு. நம்ம வரலாறுல 3 தடவை வெள்ளியோட விலை பயங்கரமாக ஏறி இறங்கியிருக்கு. 1980, 2011, திருப்பி 2025. அது வரைக்கும் வெள்ளியோட ஆவரேஜ் ஒரு அவுன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா $30-50 அப்படிங்கிற விலையில தான் ஒரே மாதிரி நின்றுட்டு இருந்தது. 2011 அதே மாதிரி ஒரு ஏற்றத்தையும் ஒரு இறக்கத்தையும் சந்திச்சுது. இப்போவும் அதே மாதிரி ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 காரணம். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உலகத்தில் எடுக்கப்படுற வெள்ளியை 25% மட்டும்தான் ஆபரணங்களுக்கும் பாத்திரங்களுக்கும் பயன்பாட்டுகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நம்ம கொலுசாவோ இல்லை வந்து வெள்ளி பாத்திரங்களாவோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20-25% மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். பாக்கி 75% பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வெள்ளி பொருள் இருக்குது, வெள்ளி கலந்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் 350 மில்லிகிராம்லேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிராம் வரைக்கும் வெள்ளி இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்லேயும் அதேமாரி 350 மில்லிகிராம்லேருந்து 1/2 கிராம் வரைக்கும் வெள்ளி பயன்பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட பயன்பாடு நிறைய இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா வெள்ளியோட அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதேமாரி துருவும் பிடிக்காது. அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து சில்வர் பேஸ்ட்டாகவும் சில்வர் வயரிங்காகவும் அதை பயன்படுத்துகிறோம். 2019 2025 வரைக்கும் சில்வர் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சதில் 6 வருஷம் முதலீடு செஞ்சதில் கடைசி 25% வியாபாரம் வந்து ஒரு மாதத்தில், அதுவும் டிசம்பர் 2025 இது நடந்திருக்கு. இது வந்து நடந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். எங்கே இது நம்ம வாங்காமல் விட்டுருவோமோ, விலை ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாரும் முதலீடு செஞ்சதனோட விளைவு தான் இவ்வளோ ஏற்றத்துக்கான காரணம். ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் கிட்டத்தட்ட 20 கிராம் வெள்ளி பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு EV கார்ஸில், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒரு காருக்கு கிட்டத்தட்ட 28-35 கிராம் வெள்ளி பயன்படுது. புதுவித டெக்னாலஜியாக சில்வர் கார்பன் சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சில்வர் கார்பன் சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 நிமிஷங்களில் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. இப்போ இருக்கிற EV கார்ஸ் வந்து 7 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் முழு சார்ஜ் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்குது.
இந்த சில்வர் கார்பன் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் 9 நிமிஷத்தில் அது ஆயிடும். அதே மாதிரி இப்போ இருக்கிற இவி கார்ஸ் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் போகும். வேற இந்த சில்வர் கார்பன் சாலிட் ஸ்டேட் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் டு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அதனால் பயன்படுத்த முடியும். அதேமாரி இவி கார் பேட்டரிஸில் உள்ள கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் கழிவுகளை சாலிட் ஸ்டேட் பேட்டரி மூலயமா கிட்டத்தட்ட 39% வரைக்கும் அதை குறைக்கலாம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சுற்றுச்சூழலுக்குமே இது ரொம்ப நல்லது அப்படின்னும் இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் வந்து இதில் வந்து ரிசர்ச் செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த சில்வர் கார்பன் சாலிட் ஸ்டேட் பேட்டரியை சாம்சங் வந்து தயாரிக்க இருக்கிறாங்க. இதுக்காக வந்து அவங்க பார்த்திங்கன்னா மெக்சிகோவோட சில்வர் ஸ்டாம் மைனிங் கம்பெனி அப்படிங்கிறதோட டைப் வச்சுருக்காங்க. அதில் உற்பத்தி பண்ணுற வெள்ளியை முழுமையாக வந்து சாம்சங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒப்பந்தமே. அதேமாரி சைனாலையும் இந்த சில்வர் கார்பன் சாலிட் ஸ்டேட் பேட்டரியை உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டை நிறுத்தினதுக்கு ஒரு முக்கிய காரணமே சில்வர் எல்லாமே வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சில்வர் இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது ஏன் இவ்வளோ கிரேஸாக இதை பண்ண ஆரம்பித்தாங்க, இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 23,000 டன் நம்ம இந்தியாவில் மட்டும் 2025 வெள்ளி பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த சில்வர் ஸ்டாம் மைனிங் கம்பெனியோட ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரி எல்லா இவி கார்ஸ்லேயும் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சில்வர் கார்பன் சாலிட் ஸ்டேட் பேட்டரி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காருக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோ வெள்ளி தேவைப்படுது. இப்போ இருக்கிற கார்களில் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 50 கிராம் பேட்டரி பயன்பாட்டில் இருக்குது. இந்த டெக்னாலஜி மூலியம் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு காருக்கும் 1 கிலோ தேவைப்படும். ஸோ கிட்டத்தட்ட 16,000 டன் வந்து இவி காருக்கு 2026-27 கூட இது பயன்பாட்டுக்கு வரலாம். இவ்வளோ பயன்பாட்டில் வெள்ளி இருக்கிறப்போ இதோட விலை எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னா, முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சவங்க லாங் டேர்மாக இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல லாபம் அடையலாம். இல்லை வெள்ளிக்கு பதிலாக காப்பரை வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உலோகத்தை வச்சு ஒரு பேட்டரி தயாரிக்க போகிறாங்க, இல்லை இதுக்கு ஒரு மாற்று டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இதனோட விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். வெள்ளியோட பயன்பாடு வந்து நம்ம பண்ணுறது வந்து வெறும் 25% தான். பாக்கி 75% வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி எதுவும் மாறும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் நடக்கலாம். வெள்ளியை காட்டிலும் தங்கம் தான் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த முதலீடு. நம்ம வெள்ளி அருணாக்கொடி போடுறதுனால நம்ம எடை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது இலங்கி தளர்ந்து போயிடும். இல்லை நம்ம எடல் பருமன் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து இருக்கும். இது கரெக்டான அளவில் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஈஸியான ஒரு அளவுகோல் தான் இந்த அருணாக்கொடி. அதை எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏஆர்சி ரத்னம் அசோக். வணக்கம்.